நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராஃப்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் பீம். ஆல்ரெடி இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் ஃபெட் ஃபவுண்டேஷன் மற்றது ஃபைல் ஃபவுண்டேஷன் பார்த்துருக்கோம். இதில் பார்க்க போகிறது ராஃப்ட் ஃபவுண்டேஷனும் அதில் பீம், மெயின் பீம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும், இது ஸ்ட்ரக்சரல் பிளானில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் லெவல் 1, லெவல் 2 எக்ஸவேஷன் டெப்த்னு கொடுத்துருக்கு. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் டிலீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் நிறைய பிளான் இருக்குது. ஆர்கிடெக்சரல் பிளான் இருக்குது. இது ஸ்ட்ரக்சரல் க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் பிளானை வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். எலிவேஷன் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும், ஈஸ்ட் எலிவேஷன். நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸவேஷன் டெப்த், இது வந்து L1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல், இதிலிருந்து கீழே வந்து அப் டு டிபிசி லெவல், இதுலேருந்து L1லேருந்து L2 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். இப்போ நம்ம இங்கே செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரல் பிளானில் L1 போங்க. L1 இல்லை எக்ஸவேஷன் டெப்த்னு கொடுத்துருக்குது, இந்த பிளான் போங்க. இது ஆல்ரெடி கொலம் எட் பண்ணிருக்கு. நான் டிலீட் பண்ணுறேன். செலக்ட் ஆல் லிஸ்ட். ஓகே, இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். கொலமும் நெட் பண்ணுறது எப்படின்ட்டு போன வீடியோவில் ஸ்டடி பண்ணேன். இப்போவும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது எக்ஸவேஷன் டெப்த்ன்ற இதுக்கு போயிட்டு, இது வந்து ஈஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விளங்கும் இடி. இதுக்கு போயிட்டு கொலம் வந்து ஸ்ட்ரக்சர் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, ஸ்ட்ரக்சரில் கொலம் ஒன்று இருக்கு. கொலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸ்டீல், மற்றது டிம்பர், மற்றது கங்க்ரீட் கொலம். நான் கங்க்ரீட் கொலத்தை எடுக்கிறேன். எடுத்துட்டு சும்மா நார்மலாக ப்ளேஸ் பண்ணலாம், அல்லது எட்க்ரீட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே மேல் மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெப்த்து, ஹைட்டுன்னு கேட்கும். இப்போ இது இருக்கிறது எக்ஸவேஷன் டெப்த் அந்த லெவல்லன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு ஹைட் தான் தேவை. ஹைட் கொடுத்தீங்கன்னா எது வரைக்கும் கேட்கும். எனக்கு தேவை L1 வரையும் இல்லைங்களா. இப்போ நான் ஓகே. அடுத்தது எட்க்ரீட் போயிட்டு இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கிரீட் சந்திக்கிற ஜங்ஷனில் வந்து கொலம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நான் ஓகே. 3D வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே. இதை நம்ம அடுத்து செய்ய வேண்டியது ராஃப்ட் ஃபவுண்டேஷன் எட் பண்ணணும். ராஃப்ட் ஃபவுண்டேஷனில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மெட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. சாயில்ற கண்டிஷனை பொறுத்து தான் இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் மாறும். இது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இதில் ட்ராயினுக்காக ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இடிக்கு போனீங்கன்னு சொன்னால் இடி லெவல். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே ஐசோலேட்டட் இருக்குது, வால் ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் கேட்டகரியில் ஸ்லேப் போனீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரல் ஸ்லேப் போனீங்கன்னு சொன்னால் ஓகே. இங்கே ஸ்லேப்பில் திக்னஸ் இருக்குது. இதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். எடிட் பண்ணி நீங்கள் டிசைன் இன்ஜினியரை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 300 mm இங்கே போடுறேன். நான் ஓகே. அப்ளை ஓகே. 300 mm. அடுத்தது பிக் பாயிண்ட் பிடிக்கலாம், அல்லது இங்கே நீங்கள் அதை கொடுத்த உடனே இங்கே வரும் பவுண்ட்ரி லைன், அதில் நீங்கள் ரெக்டாங்கிள் போய்த்து எனக்கு இந்த குளத்துலேருந்து 1000 அல்லது 1500 மில்லிமீட்டர் எக்ஸ்டர்ன் ஆகணும்னு நினைத்தீங்கன்னா ஆஃப் செட் கொடுத்துட்டு 1500 நீங்கள் இங்கே மவுஸ் பாயிண்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னால் என் பாயிண்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் 3D வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஓகே. இப்போ ஃபினிஷ். இப்போ வந்து மெட் ஃபவுண்டேஷன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, சம்டைம்ஸ் சொயில்ற கண்டிஷன், வெட் கண்டிஷன் இருந்தால் பீம் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. பீம் ஒன்று ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதை எப்படி எட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இடி போயிட்டு எக்ஸவேஷன் டெப்த் போனீங்கன்னு சொன்னால் எலிவேஷனில் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது. இது வந்து L1லேருந்து இடி வரையும் அப் டு டிபிசி லெவல். இது வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு ஒரு பீம், மெயின் பீம், டிஸ்ட்ரிபியூட் பீம் கண்டினியூ பண்ணுவோம்.
மெயின் பீம், செகண்டரி பீம். இதுக்கு இடி போனீங்கன்னு சொன்னால், இடின்னு சொல்கிறது நான் மிச்ச பேர் அப் டு டிபிசி லெவல் எக்ஸவேஷன் டெப்த் வரை லெவலில். இதில் வந்து பீம் போயிட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் பீம் இருக்குது, இதில் வுடன் பீம் இருக்குது, மற்றது ஸ்டீல் பீம் இருக்குது, சீசர். நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது பீம் போனீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் போயிட்டு பீம் போயிட்டு கம்போனன்ட் போனீங்கன்னு சொன்னால் கம்போனன்ட் போனீங்கன்னு சொன்னால் லாட் ஃபேமிலி வைத்து இதில் வந்து ஃபேமிலியில் வந்து நீங்கள் பீமே சூஸ் பண்ணலாம். நான் வந்து யூகேட டவுன்லோட் பண்ணிருக்கேன் ஃபேமிலி டைப். அங்கே வந்து பீமுக்குரிய வந்து ஃபேமிலி டைப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் இந்த கேட்டகரியில் இருக்குங்க. அங்கே வந்து காங்கிரீட் இருக்குது, காங்கிரீட் ரெக்டாங்குலர் பீம். இது வந்து ஜாய்ஸ்ட் வித் பீம். இது எம் ஷேப் நிறைய ஷேப் இருக்குது, எது வேண்டாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து யூனிவர்சல் பீம். காங்கிரீட் ரெக்டாங்குலர் பீம் எடுக்கிறேன், எடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வேண்டாம் ப்ரொஃபைலில் எடிட் பண்ணி நீங்கள் அதை okay as some of all of the family select are not other category component. Yes. நம்ம செய்ய வேண்டியது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபவுண்டேஷன் டைப்பில் இருக்குது. இப்போ பீம் கேட்டகரி போயிட்டு லார்ஜ் ஃபேமிலி பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பீமை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ஃபவுண்டேஷன் கிளிக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பீமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் டெப்த் ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு எனக்கு வித் வந்து 300 mm, ஹைட் வந்து 800. ஓகே, அப்ளை. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் டெப்த்ன்ற அந்த ஏரியாவில் தான் பீம் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டை பிடிச்சிட்டு இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3D வியூவில் விசிபிள் ஆகும். எங்கே விசிபிள் ஆகுதுன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் பாட்டம் ஏரியாவில். இது நம்மளுக்கு ராஃப்ட் ஃபவுண்டேஷன் டாப் லெவலில் கண்டுபடணும், அல்லது ஃபவுண்டேஷனுக்குள்ளாலேயே பீம் வரமை கிரியேட் பண்ணணும். அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஈஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இதில் டாப் லெவலில் தானே கிரியேட் பண்ணுறது. நம்மளுக்கு இதில் பாட்டமில் இப்போ கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் எக்ஸ்டென்ஷன் டெப்த்தில் போய் பீம் வந்து கிரியேட் பண்ணுறேன். நம்மளுக்கு இது வந்து இங்கே இதில் ஃபவுண்டேஷனுக்குள்ளால மேலே டாப்பில் வரணும். மேல் பகுதியில் ஃபவுண்டேஷன் மேல் துண்டு நினச்சிங்க சொன்னால் இன்னொரு இதில் ஹைட்டு, இதில் பீம்ல ஹைட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் 800 mm. இந்த ஸ்லாப் லெவலில் இருந்து 800 mm ஒரு லெவல் வந்து கிரியேட் பண்ணணும். ஈஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் நான் ஓகே லெவல் கிரியேஷன். இங்கே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இதிலிருந்து ஒரு 800 mm ஒரு லெவல் வந்து கிரியேட் பண்ணுங்க. நான் ஓகே, இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம். பீம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதில் லெவலில் செக் பண்ணிங்கன்னா 800 700 800. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இந்த பீம் உள்ள -700 இடத்துல தான் பீம் கிரியேட் பண்ணணும். இது வந்து ரெட் கலர் பிளாக் கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் பிளானில் வியூவில் இல்லை. இதை நீங்கள் வியூவுக்கு எடுக்கணும்னு சொன்னால் வியூ போயிட்டு பிளான் வியூ போயிட்டு ஸ்ட்ரக்சரல்
பிளான் வியூ போயிட்டு ஸ்ட்ரக்சரல் பிளானில் இது விசிபிள் ஆகணும். இப்போ நான் ஓகே. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பீமை டிலீட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ணி பாருங்கள். ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரல் போயிட்டு பீம் வந்து எடுத்துட்டு நவ் கிரியேஷன். ஓகே. இப்போ பாருங்க. நவ் ஓகே. இது வந்து ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இது மேலே ஒரு சாயில் கண்டிஷன் வந்து தாங்குதிறன் மிகவும் லோவாக இருந்தால் பீம் வந்து ஆட் பண்ணி சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரல். அதுக்காக கிரியேட் பண்ணுறது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இது ஓகே. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இது வந்து சும்மா நார்மலாக கிரியேட் பண்ணுறது. இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் பீம் லெவல் போயிட்டு அந்த பீம் எட் பண்ணுறணும். ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு மேலேன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு எட் பண்ணுற லெவல் தெரியும். பீம் போயிட்டு பீம் ஓகே. பீம் ஆல்ரெடி செலக்டட்ல இருக்கு. இப்போ ஒன் கிரியேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணீங்கன்னா நான் ஓகே. இப்போ நீங்கள் 3D வியூவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நவ் கம்ப்ளீட். இது அப் டு டிபிசி லெவல்லிருந்து கொலம் எக்ஸ்கவேஷன் டெப்த் வரைங்க இருக்கு. அதே மாதிரி ராஃப்ட் ஃபவுண்டேஷன் 300 mm திக்னஸில் ஸ்லாப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு மேலே பீம் எல்லாமே சேம் ஸ்பேஸ்ன்றதால டிஸ்டன்ஸ்ன்றதால எல்லாமே ஒரே ஷேப்பில் பீம் மெயின் பீம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றியும் அடுத்தடுத்து வரும் கிளாஸில் ஆகும். இது கிளியராக விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். எது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாபிக்கோட சந்திப்போம்.